அடுத்ததாக கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையில இந்த குரு பகவான் என்னென்ன விளையாட்டுகள்லாம் செய்ய போறாரு? முத்துக்குமார் ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்போ கன்னிராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, கால புருஷ தத்துவப்படி 6வது ராசி. உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ங்கிறது சம்மந்தப்படுதா? அப்போ 6 வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து காரகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோய், எதிரி, கடன், இந்த 3 விஷயத்தோடைய காரகத்துவம் பெற்றது. அப்போ கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய கேரக்டர்லையாவோ இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நோய், எதிரி, கடன் இந்த 3 விஷயத்தை கடந்த 10 வருஷமாக அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ சிம்மராசி எடுத்துக்கோங்களேன், 5 கூடிய காலபுருஷத்துப்படி 5வது ராசி. அப்போ 5வது ராசிங்கும் பொழுது அவங்க மனசில் என்ன மாதிரி எண்ணம் இருக்கும் அப்படின்னா, அந்த பூர்வீகம், கலாச்சாரம், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிக தாக்கம் இருக்கும். அதே போல் கன்னி ராசிக்கு இந்த தாக்கங்கள் இன்பில்டாக வர்றதுக்கு உண்டான அமைப்போ இல்லை மறைமுகமாக அவங்கள வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்போ வரும். இது அவங்க ராசி அடிப்படையில் வரலைன்னா கூட 5க்கும் 6 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது கண்ட சனின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட சனி ஏற்பட்டு வெறும் பிரச்சனைகளை மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் ஜாக்பாட் மாதிரி 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு வரார். அப்போது ஒரு புனிதமான கிரகம் 11ல் உச்சமாகிறார் அப்படின்னா, இந்த கட்டத்தில் வந்துட்டு உங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய மனசாட்சிக்கே தெரியாமல், உனக்கே தெரியாமல் நான் ஒரு கேமரா வந்து உன்னை வச்சு நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு வர வேண்டிய நேரங்கள் இப்போ தான். அப்போ நீங்கள் புனிதமான நபராகவும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து, உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கரப்ஷனு இந்த மாதிரி வந்து இல்லீகலாக போகாத ஒரு நபராக இருந்த கன்னிராசி நேயர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த கட்டத்தில் அந்த ஜாக்பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக கன்னிராசி இப்போ நம்ம ப்ரோக்ராமை யார் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னா, ஒரு 15-20 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்துட்ருப்பாங்க. அப்போது இந்த குழந்தைகளுடைய கல்வியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கன்னிராசியில் இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளோடைய கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாலுமே மகர ராசியில் ஒரு குழந்தையாச்சும் பிறந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரிஷப ராசியில் வந்து குழந்தை பிறந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். எப்படின்னா, இவங்க 5க்கும் 9 கூடிய ஒரு குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகமும் அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போய் அவங்களால மேன்மைகள் ஏற்பட வேண்டிய அமைப்புகள் வரும். அப்போது உங்களுடைய கன்னி ராசிக்கு குழந்தைகளுடைய கல்வி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுடைய நிதி நிலைமையை சொல்லிட்டோம். கண்டிப்பாலுமே நீங்கள் எதிர்பார்த்த உடல் உழைப்புக்கேற்ற நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறதுல முதல் திருமணம், 2வது திருமணம் பிரிப்போம். முதல் திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ கண்டிப்பாலுமே மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வரும். மலை பிரதேசத்துலையும் மலையில் இருக்கிற தெய்வங்களுடைய ஆலயத்திலும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. கண்டிப்பாலுமே மலை பிரதேசத்தில், இப்போ உதாரணத்துக்கு பழனி எடுத்துக்கோங்க, பழனியில் நான் திருமணம் வைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாலுமே திருப்பதியில் கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னு ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் அது மாதிரி கைகூடி வர்றதுக்குண்டான அமைப்பு உண்டு. உங்கள் ராசியை கடந்து தான் ராகு கேது கடந்து போயிருக்கிறாங்க. கேது வந்து உங்கள் ராசியிலேருந்து 1 வருஷம் ஆகுது. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆகிருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வருதுங்க இல்லையா? அப்போ செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த செகண்ட் மேரேஜுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். அப்போது முதல் திருமணமாக இருக்கட்டும், 2வது திருமணம் கண்டிப்பாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நேரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் என்னென்ன முயற்சிலாம் எடுத்தீங்களோ கண்ட சனியில் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த 3ஆம் இடம்னு சொல்கிற அந்த முயற்சி ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்கறதுனால அந்த முயற்சி, அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அதிகாரம், ஒரு அனுகூலம் உங்களுக்கு கூடி வரும். உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறார். குலதெய்வத்தோடைய அனுகூலம், குலதெய்வத்துக்கு நான் இதை செய்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரம் நடக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நிலத்தகராறுகள், கோளாறுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த நேரம் வரும். 7ஆம் இடத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பார்க்குறார். அப்போ மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இது, பொதுஜன தொடர்பு, பொதுஜனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுக்கிறது, பகை ஏற்பட்ட இடத்துலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வரும். ஒரு 10 வருஷம் பின்னோக்கி கன்னிராசிக்காரங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து டிப்ஸு கொடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா அந்த டிப்ஸு கொடுத்த அந்த நபர் இப்போ அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி போகும். இதை நீங்கள் ஒரு 5 வருஷமாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமா சார், இந்த நிலை மாறணும்னா அவங்க சென்று வழிபட வேண்டிய ஆலயம் எது, தெய்வம் எது சார்? இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி நிலையில இருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா 5 கூடையவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது மகரம். அப்போ மகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகர ஜோதி கம்பேர் பண்ணும். அப்போ ஐயப்பனை வந்து கும்பிடுறதுக்கு உண்டான அமைப்பு இதில் உண்டு. 9 கூடையவர் ரிஷபம். அப்போது ஸ்ரீரங்க ரெங்கநாதரை போய் தரிசனம் பண்ணுறது மிக அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அருமை சார். அதாவது கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தாலும் கூட நீங்க மறக்காம ஐயப்பனையும் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளையும் இருக்க பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க சென்று வழிபட வேண்டிய அந்த அபூர்வ ஸ்தலம் எது, ஐயா சொல்லுங்க. துலா ராசிக்கு பொறுத்தளவு 3-6க்குரிய குரு பகவான் ஜீவனஸ்தானம். இந்த குரு பயிற்சி வந்து ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் ஜீவனஸ்தானமாக பயிற்சி அடைகிறார், மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. அந்த 6ஆம் இடம் என்று அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து 10ஆம் இடத்துக்கு போகும்போது கடன், தொழில் கடன்களை, தொழிலுக்காக கடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்போ இந்த கடன் ஸ்தானம் என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு 6ஆம் இடம், அதாவது 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை யாருக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னா, யாருக்கு பின்தங்கிய நிலை இருக்குன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த 6ஆம் இடம் என்பது நிறைய கடனை வாங்கி தொழில் நடத்தக்கூடிய நிலை எப்படி கடனாளி ஆகிடுவாங்க, அதற்கு துணை போயிடும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி முரசு கொட்டும், பதவி உயர்வு கிடைக்கும். வெற்றி முரசு கொட்டும், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சூப்பர் சுப்பீரியர் பவராக இந்த துலா ராசிக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவருக்கு அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் சுப்பீரியர் பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே கவனிக்கணும் அப்படின்னா, சொந்த தொழில் நடத்துவதற்காக நிறைய கடனை வாங்கிறாதீங்க. ஏன்னா வந்து கடன் ஸ்தானத்தில் உட்கார்றாரு, அது 6ஆம் அதிபதியாகவே 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் நடத்துவதற்காக கடனை வாங்கிறாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்து செய்யுங்க அப்படின்றார். அப்போ அந்த இடத்துலேருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன்பட்டு தொழில் பண்ணும் பொழுது அதனால் குடும்ப வருவாய்கள் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வரும். ஆனால் வருமானங்கள் ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனால் அதிக கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்றத ஒரு எச்சரிக்கை. அப்போ இங்கே யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞர், ஏன்னா துலா ராசி பெரும்பாலும் வழக்கறிஞருக்கு நல்ல ப்ரொமோஷன். அவர் ஒரு பப்ளிக் அதாவது வழக்கு வக்கீலாக இருக்காருன்னா அவருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டாக்டர். அப்போ அந்த டாக்டர் தொழிலில் இருக்கிறவங்க, ஏன்னா 6ஆம் இடம் வந்து மருத்துவம். அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை கட்டி லோன் போட்டாலும் கட்டி நல்ல சிறப்பாக வந்து நல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கு மருத்துவத்துறையிலோ மருத்துவமனை சார்ந்த தொழிலிலோ ரொம்ப சூப்பராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உணவுப் பொருள், அதே 6ஆம் இடம் உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருள் சார்ந்த தொழில் செய்யும்போது ரொம்ப பிரமாதமாக ஹை லெவலில் முன்னுக்கு வரும். ஆக வேறு மாதிரி தொழில்களுக்காக ஈடுபட்டு கடன் வாங்குறது மட்டும் தவிர்த்துக்குங்க. அது எந்தெந்த இடத்த உணவு, 6ஆம் இடம் உணவு, 6ஆம் இடம் சட்டம், 6ஆம் இடம் வந்து உயர் பதவி. அப்போ அரசியல் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அரசியல் இருக்கிறவங்களுக்கு அதில் அவங்க வந்து பெரிய லெவலில் பதவி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட போதில்லை. எங்கே பாதிப்பு, ஒரு குடும்பத்திற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி தேவையில்லாத, அதாவது நிறைய நம்ம சாதிக்கணும், நிறைய பெரிய லெவலில் தொழில் பண்ணணும் அப்படின்னு அதிக கடன் வாங்கிறாதீங்க அப்படின்ற நிலையில் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது, இப்போ ஒரு அப்பா சொத்து அம்மா சொத்து அதை போய் ஒரு அடமானம் வச்சு கடன் வாங்கிடுவோம் அப்படின்னு வந்துடக்கூடாது. அதுக்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால தான் சரிப்பா வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு கடன் வாங்கி தொழில் பண்ணிக்க அப்படின் போது இப்போ 4ஆம் இடம் அந்த ஒரு நிலையை உருவாக்கும். அதை கவனமாக இருக்கணும் அப்படின்றது. அதே இடத்துல சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போ உடல் சுகவீனத்தை, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உடம்பு சுகாதாரத்தை பார்த்துக்கணும். சொத்து பத்துக்களில் இழக்கக்கூடிய நிலை வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் குரு பார்வை என்பது அந்த சுகத்தை அதாவது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அந்த சுகத்திலேருந்து விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் சுகஸ்தானம் கொஞ்சம் சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது வழக்கு,
இதுவரை இருக்கக்கூடிய சொத்து வழக்குகள், இடப்பிரச்சனைகள், இந்த மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த ஏற்படக்கூடிய சொத்து வழக்குகள், பொருளாதார வழக்குகள், இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஏற்பட்டு போயிடும். அதனால் வழக்குகள் அனைத்தும் ஜெயமாகும், எதிரியை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும், பதவியில் மிக சுப்பீரியர் பவராக பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். கடன் வாங்கி தொழில் பண்ணிடாதீங்க, அது மட்டும்தான் இங்கே சொல்லக்கூடிய துலா ராசியை பொறுத்தவரை. கடன் வாங்கி தொழில் பண்ணிடாதீங்க. அப்போ சந்திரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஏழுமலையான், அந்த ஏழுமலையானை போய் வழிபடும் பொழுது, அதாவது ஏழுமலையான திருப்பதி, ஏழுமலையானை போய் வழிபடுங்க. அடுத்து சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய மதுரை, அந்த புதனுக்குரியவர் சொக்கநாதர். குரு ஆயுள் நட்சத்திரத்துக்கு வரும்போது நீங்கள் சொக்கநாதர் வழிபடணும். அந்த இடத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை 6ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தை குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும், அப்போ அதையும் சரி பண்ணும். சரிங்களா? ஆக இந்த 2 ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது நிச்சயமாக பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்ந்து பதவியில் மேலும் மேலும் உயர்வு, பெயரும் புகழ், அந்தஸ்து, கண்டிப்பாக பெரிய கௌரவம் கிடைக்கும், ஒரு தனி அந்தஸ்தே கிடைக்கும். துலாமை பொறுத்த மட்டிலும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதை மட்டும் தினம் நினைச்சுக்கோங்க, கடன் பக்கமே போகாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? விஜய் சார் நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசிக்கு இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, 2க்கும் 5க்கும் உரியவர் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையாக உங்களுக்கு கடக வீட்டிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு மறைந்து போன, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் சொத்து பூர்வீக சொத்தாக இருக்கலாம். அதே மாதிரி எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். அதே மாதிரி பித்ருக்கள் சேர்த்து வச்ச விஷயங்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு அதை பாசிட்டிவ் சைட்லேயும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சைட்லேயும் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள விஷயங்களை பாசிட்டிவ் சைடில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் பூஜைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி நிறைய ஓடணுங்க. இந்த காலங்களில் நீங்கள் எப்பயுமே அப்படி தான், சரியா? அன்பான விருச்சிகராசி அன்பர்கள் அப்படி தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓட்டம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல முயற்சிகள், இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள், நிறைய பேர் புது ஆஃபீஸ் கட்டுறதும் புது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால டீசெண்டாக, நான் சொல்கிறது என்னென்னா, சண்டை போடாமல் நீங்கள் இந்த ஒரு வீட்டில் இருந்துக்கோங்க, நான் ஒரு வீட்டில் இருந்துக்கிறேன், இந்த மாதிரி அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகளும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக ஒரு பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக போகக்கூடிய அமைப்புகளும் இந்த டயத்தில் இருக்குங்க. பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு சொல்லியிருந்தால், இது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா குடும்ப சகிதமாக, அதாவது உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து முறையாக படித்தவங்கள்ட்ட, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்னா, பூஜைகள்னு சொன்னால் அதுக்குன்னு வேத ரீதியாக படித்தவங்கள்ட்ட போய் நீங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்சார குரு ரீதியான விஷயங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களை ஓடி ஓடி களைச்சி போயாச்சு, சரியா? அப்போ இருக்கும்போது பழைய விஷயங்களை கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதாவது அடிபட்ட இடங்கள் இருந்தாலோ, எலும்பு சம்மந்தப்பட்ட அடிபட்ட இடங்களோ, ஏதோ ஃப்ராக்சர் ஆச்சு, நான் மெட்டல் வச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை கொஞ்சம் சின்சியராக போய் டாக்டரை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் ஓடி ஓடி பண்ணாலும் அந்த டயத்தில் தேயக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது நீச்சமான விஷயங்களால் சில நேரத்தில் உங்களை கீழே தள்ளக்கூடிய அமைப்புகளும் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ தான் அலைச்சல் நீங்கள் கொடுத்தாலும் ஹெல்த் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாலாம் கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். கேர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மருத்துவ ரீதியான விஷயங்கள் செஞ்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கலாம், அதே மாதிரி உங்கள் பித்ருக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு பாதிப்புகள் குறையக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா புதன்கிழமைகளும் சரி, அதே மாதிரி பஞ்சமி திதிகள்லையும் சரி, வாராகி அம்மனை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? வாராகியை நீங்கள் கும்பிட 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 உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாகராஜர் வழிபாடு பண்ணுறதும், குறிப்பாக நாகர்கோயில் போயிட்டு வரக்கூடிய வழிபாடுகள் செய்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய நாகர்களுக்கு அபிஷேகங்கள் பண்ணிட்டு வர்றதும், அதே மாதிரி முடிஞ்சதுன்னா மகாவாராகியாக இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தரக்கூடிய ராஜராஜ சோழன் ஐயா கட்டின நம்ம பெருவுடையார் சந்நிதியில் இருக்கக்கூடிய மகாவாராகிக்குள்ள மூலமந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு மனதார வாராகி அம்மனை கும்பிட்டுண்டே வர்றதும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபடை முருகன் கோயில் வழிபாடுகள் நீங்கள் செய்யவே நிறைய நன்மைகள் வரும். ஆஞ்சநேயருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்த சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வர்றதும் 9, 18, 27, 54 இந்த 9 கணக்குக்கு வெத்தலை வச்சு அதில் ஒரு மாலை கட்டி நீங்களே பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் கூப்பிட்டு பண்ணிங்கனாலே அங்கே ராமச்சந்திரமூர்த்திக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்ட கணக்குக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா அங்கே ஆஞ்சநேயருக்கு முன்னாடி போய் ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்கள். அங்கே நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இது பியூட்டிஃபுல்லான டைம் இந்த குரு பயிற்சிங்கிறது. எனினும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இன்னும் நீங்கள் அதை எப்படி நீங்கள் முன்னேற்றம் கொண்டு போகலாம்ங்கிறத உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த ரகசியம் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனது அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிகத்தை பொறுத்த மட்டிலும் 2 விஷயம் தான் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒண்ணு வந்து விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை. 2வது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது 2 மட்டும் நீங்க டேக்லைனா வச்சிருந்தீங்கன்னா ஸ்கை இஸ் தி லிமிட் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படின்னு தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பஞ்சநாதனையா நீங்க சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்றார். பொதுவாக குரு பகவானுடைய அஷ்டமஸ்தானம்ங்கிறது ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம சிம்மராசியை பற்றி சொல்கிற போதே கணிகரையா ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். விரயத்தில் குரு வருதே, அஷ்டமத்து குரு மாதிரி தானே அது அப்படின்னார். அப்போ 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரார், அதுவும் உச்சமாக வராருன்னா பணப்பரிமாற்றங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நல்ல நண்பன் தான். அவசர காலகட்டத்தில் நமக்கு உதவினவர், நம்ம வந்து அவசர காலகட்டத்தில் அவருக்கு உதவுறோம், எல்லாம் சரி. ஆனால் இந்த வருஷம் நம்ம பணப்பரிமாற்றங்களில் கவனமாக இல்லைன்னா மிகப்பெரிய இழப்புகள் வரும். ஒரு ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போடுறதுல ஆரம்பித்து எல்லாமே நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகள் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும். நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகள் விஷயத்தை செலவு வரும்னா வயது வந்த திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் ஒரு திருமண செலவு அந்த மாதிரி பண்ணினோம்னா ஒரு பெரிய செலவு திருப்தி அடைஞ்சிக்கலாம். இல்லாவிட்டால் பெரிய வேறு செலவுகளையும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் அது கொண்டு வந்து விட்டுரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க ஒரு மன வருத்தத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தில் பெரியவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும், இல்லைன்னா உடல்நலக்குறைவு இருக்கும். அது என்னன்னு பார்த்து அவர்கள்ட்ட மனது விட்டு பேசணும். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கலாம், இல்லைன்னா அவர்கள் வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினா கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். நான் என்னுடைய வேலையில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன், நான் எப்படி ஃபோன் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பெற்றவர்களுக்கு மன வருத்தங்கள் தரக்கூடிய காலமாக இது இருக்கலாம். அதனால் அவர்களிடம் அடிக்கடி நீங்கள் பேசுவதும் நல்லது. நகை விலை உயர்ப்பு போய் தங்கத்தில் நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது அவசரமான முடிவாக, தப்பான முடிவாக இருக்கலாம். 8ல் குரு உச்சமாக இருக்கிற போது மனசு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எண்ணங்கள் தோணும். ஆனால் அது விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ரூட்டில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அப்போ சார் வருமானமே வராதா அப்படின்னா நல்ல வருமானம் வரும், நிறைய செலவுகளும் வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா நிறைய யோகா, தியானம் போன்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்ப உறவுகளில் என்னென்ன ஒரு புரிதல் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரும். அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான செய்தி தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை விஷயத்தில் பணம் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வங்கித்துறையில் பணியாற்றுகிறீங்க, நீங்கள் ஒரு கேஷியராக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பணம் புழங்கும் கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஈவினிங் உட்காந்து டேலி பண்ணும்போது பணத்தை காணலையேன்னு தோணும். செய்யாத தவறுக்கு நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் செய்யாத தவறுக்கு பழியும் பாவமும் ஏற்கக்கூடிய நேரமாக இருக்குது. மிக கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இல்லையா, தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம், புராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்காரருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து அப்பாவுடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும்.
அதே மாதிரி மூதாதையர் சொத்துக்கள் வருவதில் கூட சில இடத்துல ப்ராப்ளங்கள் இருந்துருக்கும். அவர்களெல்லாம் விநாயகர் வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகர் வழிபாடு செய்வதும், மலைக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர் இருக்கார் பாருங்க, அப்படி சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடுகளில் வசிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கும் பல பேருக்கு. இப்போ இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் கொஞ்சம் கவனமாக தன்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும். நிறைய பேர் வெளிநாட்டை விட்டுட்டு தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கு இப்போ இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கலைஞர்கள், நீங்கள் சினிமா நாடகம் வேறு எந்த கலையில் வேணா இருங்க, நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய எதிரிகளும் வருவார்கள். ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வழி காரியங்களில் சிலருக்கு உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். அரசு அலுவலர்கள், ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதிகள் இவர்களை பகிச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசியில் பிறந்துட்டோம்னாலே நிறைய தான தர்மம் பண்ணினோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் அந்த கோயில் மடைப்பள்ளிக்கு என்ன தேவைன்னு கேட்டு அந்த தேவைக்கு ஏற்ற பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்ல பலனை தரும். இயலாதவர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு கடலை பருப்பு தானம் பண்ணலாம். அப்படி தானம் பண்ணினாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும். நல்ல தனவரவுன்னு தெரிஞ்சு போச்சு. குடும்பத்தில் யாருக்காவது திருமண தடை இருந்ததுன்னா திருமண தடை நிவர்த்தியாக போகுது. அதே மாதிரி புதுசாக சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருது. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படுகிறது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், சிலருக்கு கொழுப்பு அடைப்பு போன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 2 வீலரில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் இந்த காலகட்டத்தில் போகக்கூடாது. மூளை பகுதிகள் அடிபடும் காட்டுறது கிரகநிலைகள். அப்போ நம்ம 2 வீலரில் போனால் கூட ஹெல்மெட் போட்டு போகணும். நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. யாரை வழிபடலாம் இந்த நேரத்தில் அப்படின்னா, சங்கர நாராயணர் வழிபாடு. சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் வழிபாடு. கோமதி அம்மன் தவம் இருக்கிறார். தவம் இருந்து சிவனும் பெருமாளும் விஷ்ணுவும் சேர்ந்து அந்த காட்சி கொடுக்கணும், ஒன்று காட்சி கொடுக்கணும் வேண்டிக்கிறார். அப்போ சிவனும் ஹரியும் அப்படி சேர்ந்து காட்சி கொடுக்க வேண்டிட்டால் சங்கர நாராயணராக கோமதி தவசு இருந்ததுனால அவளுக்கு காட்சி கொடுக்குறார். அப்படி உள்ள தலத்தில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வதும் நல்ல பலன் தரும். இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த முடிவும் யோசித்து எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கலைன்னா இந்த காலம் நல்ல காலமாக உங்களுக்கு அமையும். தனுசை பொறுத்த மட்டிலும் கவனம், மிக கவனம், மிக மிக கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்றங்களை நிகழ்த்த போகுது? கனியரையா நீங்க சொல்லுங்க. அவ்வளோ அற்புதமான குரு பயிற்சி மகர ராசிக்கு. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்ததுனால தனத்தால் யோகம் கிடைக்கும். கன்னி ராசிக்கு பாருங்கள், எதிரிகளை வீழ்த்தவே முடியாத ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளால் வீழ்த்த முடியாத ராசி எதுன்னு கேட்டால் கன்னி ராசி. யாருனாலும் வீழ்த்த முடியாது. ஒரு அரசு பதவி கிடைக்கட்டும், அரசியலில் வரட்டும், எல்லா வகையில் ஒரு பதவி கிடைக்கும்னா 11ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் எதிரிகளை வீழ்த்த முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தது. அதாவது எதிரிகளால் வீழ்த்த முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தது கன்னி ராசி. 2 அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ பாக்கியம் என்பது என்ன? ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சியில் அனுபவிக்க போகிறாங்க. மீனராசிக்கு பஞ்சமத்தில் குரு வர்றாரு. அப்போ 5ஆம் இடத்துல குரு வரும்போது புத்திரர்களால் யோகம் கிடைக்கும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் மனைவியாலும் பார்ட்னராலும் மற்ற மக்களாலும் யோகம் அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான். நண்பர்கள், பார்ட்னர்கள் பெரிய குதூகலமாக இருக்க போகிறாங்க இந்த வருஷத்தில். அதை என்ன சொல்லியிருக்கார் புலிப்பாணி? 7லே குரு நின்ற காலம், ஏற்ற பலன்கள் வந்து சேரும், கல்யாண யோகம் கிட்டும், குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும், வியாபாரம் வளர்ச்சி பெற்று வளமான நாள் உருவாகும். அதே மாதிரி 7ல் குரு வந்தால் எதிர்காலம் சிறப்படையும், வாழ்வில் வசந்தம் வரும், வருமானம் பெருகிவிடும், சூழும் பகை விலகும், சுற்றமெல்லாம் பாராட்டும், கோள்கள் குறுக்கிட்டால் குரு பார்வை தவிர்த்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? பாவக்கோள்கள். நம்ம விஜயநாராயணன் பேசும்போது அடிக்கடி சொல்லுவார், நம்மளும் பல வருஷமாக இந்த பயிற்சி பலன்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சி பலன்கள்லையும் கோச்சாரத்தை நீங்கள் நாங்கள் சும்மா பொதுவாகத்தான் சொல்கிறோம், தசாபத்தியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார்.
தசாபுத்தியும் மீறி இந்த குரு பயிற்சி வேலை செய்யும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட். என்ன கோள்கள் குறுக்க வரட்டும், குருவோட பார்வை அந்த கோள்களை வந்து மாற்றி தன் வழி நடத்தும்னு சொல்கிறார். அவ்வளவு பலமிக்க ராசியாக இது இருக்குது, மகர ராசி இருக்குது. அதாவது அவரோட மனைவியால் யோகம். ஒரு சாதாரண ஒரு நண்பரை பார்க்குறாரு. அதாவது புதிய நண்பர்கள் வந்து 2ஆம் இடம், பழைய நண்பர்கள் 11ஆம் இடம். இந்த திடீர்னு நண்பர்கள் வர்றாங்க இல்லைங்களா, இப்போ நம்ம சமீபத்தில் சந்திக்கிறவங்க ரயில் சிநேகம் அப்படின்ற மாதிரி சந்திக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பொதுமக்களை சந்திக்கிறோம், இது எல்லாமே 7ஆம் இடம். அப்போ ஒரு புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குதுன்னா மகர ராசிக்கு தான். திடீர் நண்பர்களால் யோகம் அடைவாங்க. இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், பொதுமக்கள் வரணும், வந்தாத்தான் வியாபாரம் ஆகும். அதை பொதுமக்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ பொதுமக்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இந்த வியாபாரத்தில் பெருகக்கூடியது இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய சொல்கிறத விட பெஸ்ட்டான ஒரு வார்த்தை சொல்லி நம்ம நிறைவு பண்ணலாம் மகர ராசியினுடைய பலனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் உங்களை அணைத்து கொண்டது. அருமை அருமை. அதாவது மகரத்தை பொறுத்த மட்டிலும் தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய பொன்னான காலம் இது அப்படின்னு கணியரையா வந்து கணித்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, ஏற்றத்தை கொடுக்குமா? முத்துக்குமார் ஐயா நீங்க சொல்லுங்க. கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு கும்ப மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நபராக இந்த பூமியில் வரணும், ஆரம்பம் முதல் கடைசி வரை. அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய திசா புத்திகள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்க கொடுக்கும். அப்போது உங்களுடைய பிறப்பு எதை பற்றி உங்களுடைய ஜென்மா வந்து கர்மா வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அனைவராலையும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி கும்பராசி நேயர்கள் வளரணும். உங்களுடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அப்படி தான் இருக்கணும். இப்பேற்பட்ட இந்த ராசிக்காரங்க ஒரு இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் தப்பு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள், தடமாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு நடந்தது 7.5 சனியோடைய தாக்கம். அப்போ அந்த 7.5 சனியோடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னென்ன பிரச்சனைகள்? வருமானம், குடும்பம், உங்களுடைய தொழில்ஸ்தானம் சம்மந்தப்பட்டது, ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதே வந்து 2025 உங்களுக்கு குரு பெயர்ச்சி 5க்கு வர்றாருங்க. உங்களுக்கு ஓஹோன் இருக்குங்க, ஆகான் இருக்குங்கன்னு சொல்லப்பட்ட வீடியோ எடுத்து போய் பாருங்கள். இந்த 1 வருடங்களாக உங்களுக்கு கண்டிப்பாலுமே சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜென்மத்தில் சனி இருந்ததுனால அதை தடுத்து தான் இருந்திருக்கும். அப்போ ஜென்மத்தில் சனி இருந்து 5ல் குரு இருக்கும் காலகட்டத்தை கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய வாக்கு. இப்போ ஜென்மத்தை விட்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு சனி போயிடுச்சு. அப்போ 2 கூடையவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு வந்து 6ல் வந்து உச்சமாகிறார். அப்போ இந்த காம்படிஷனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ கம்பல்சரி கடனாளி ஆக்கும். அதே போல் வந்து உங்களுடைய வாக்குஸ்தானம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எதிரியாக மாறாமல் பார்த்துங்க. ஒரு சொல்லு கொல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சொல்லு வந்து உங்களுடைய நட்பை வந்து கெடுக்கும். அதே போல் குடும்பத்தில் வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா கும்பத்திலே ராகு கேது சம்மந்தப்படுறதுனால பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அப்போ இந்த குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்னா ஏதோ தொழில் நடக்கும், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அது ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ வெளிநாட்டில் நான் கும்பராசிங்க, நான் இங்கே எலக்ட்ரிஷனாக இருக்கேன், ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். உள்ளூரில் அதே பூர்வீகத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கணும், தெளிவாக வந்து குடும்பம் நடத்திக்கணும். இல்லை அப்படின்னா எதிரினாலையும் கடனாலையும் நோயினாலையும் வீழ்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடமுழுக்கு, ஒரு திருவிழா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு கைகரியங்களை செய்ய பாருங்கள். இது வந்து ஒரு அற்புதமான பலன். ஊனமுற்றவங்களுக்கும் ஒரு வயதானவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாதை இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க அங்கே போய் சேவை செய்கிறதும் அவங்களுக்கு அன்னதானம் அளிக்கிறது இந்த காலகட்டத்தில் செய்கிறதுனால ஒரு அற்புதமான பலனை கொடுக்க முடியும். ஒரு தொழிலாளி
ஒரு கூட்டுற தொழிலாளின்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கூட்டுறதுக்கு உண்டான பொருள்கள் வந்து வாங்கி தானமாக கொடுக்கறதுனாலையும், ஒரு எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரில இருக்கிறவங்களுக்கு டூல்ஸ் வந்து தானமாக கொடுக்கறதுனாலையும் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு முறையும், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற நரசிம்மர் ஆலயம் ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாலுமே இந்த குடமுழுக்குன்னு சொல்கிற கும்ப அபிஷேகம் நடக்கிற அந்த திருவிழா கண்டிப்பாலுமே கலந்துக்குங்க. அந்த தண்ணி பட்டாவே கண்டிப்பாலுமே புனிதம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, குலதெய்வ வழிபாடும், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் நரசிம்மர் வழிபாடும், உங்களுடைய வீட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடும், ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரதுனால உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாலுமே நல்லபடியாக இருக்கும். எச்சரிக்கையாக இருப்பது, புதிதாக வாங்கும் கடன், புதிதாக வாங்கும் நோய், புதிதாக ஏற்படுத்தி கொள்ளும் எதிரி ஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும்தான் எச்சரிக்கை தேவை. கும்பத்தை பொறுத்த மட்டிலும் செயல்பட்ட பிறகு யோசிக்காமல் யோசித்து செயல்படுவது சாலச் சிறந்தது அப்படின்னு முத்துக்குமார் ஐயா தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. நிறைவாக மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகேஷ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நான் அப்படியே சொன்னேன், ஏஜ் பிரகாரம் இதை பார்த்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மீனராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பூரட்டாதியில் வந்து பார்க்க போகிறோம். 1லேருந்து ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு வருஷம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 3 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். ஏன் இது 1லேருந்து 4 வயசுன்னு சொன்னேன், திருப்பி 3 வயசுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சில பேர்த்தோடைய ஜாதகத்தில் அந்த நேரம் மாறுறங்காட்டி கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 3லேருந்து 21 வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருந்து கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மார்க் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஏன்னா அவங்களாம் இப்போ ஸ்டடீஸில் இருந்துகிட்டு இருப்பாங்க, மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முயற்சி எடுத்தாங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்றைக்கி பூரா பத்தாது, அத்தனை பலன்கள் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிசயமான ஒரு விஷயம், வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் பலன்கள் நான் போட்டிருக்கேன். பட் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம்கள் வந்து கிடையாது. பட் வீடு வாங்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மனைவி பேரில் ஏதேனும் வாங்குறது, புதிய தொழில்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். யாருக்கு? இந்த 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, 38லேருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்டில் நவம்பர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 38லேருந்து 45 வயசு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள், அதுக்கு அப்படியே நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தலைகீழாக மாறும். சிறந்த மருத்துவர்கள் கிடைப்பாங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 45 to 65க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வாகனத்தில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் பணம் முதலீடு பண்ணும்போது கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. 65லேருந்து 71 வயசில் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வேலையும் புதிய விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிட்டு நம்ம இப்போ 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 1லேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீடியமாக படிக்கிறதுக்குண்டானதாகவும் விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேறக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு ஒரு பெரிய பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு, அப்பா என்னடா இது நம்ம குழந்தை இவ்வளோ பாராட்டுதல் பெறுறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் எல்லாம் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 27 வயசில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது படிக்கிறதுக்காகவோ வெளிநாடு வெளியூர் இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். 27 வயசுலேருந்து 34 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் 100% 200% நடக்கும். உடம்பு பிரச்சனை இருக்காங்க, தீராத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட கிளியர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். 34 to 54 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்கிறவங்க வாகனத்தில் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், சின்ன சின்ன பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும்.
54 to 61 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும். கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும், கடகடன்னு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. 61 வயசுலேருந்து 71 வயசில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் 100% நடக்கும். இடமாற்றம் என்பது 100% உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு 1லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் பட்டம் பெறுவாங்க. அதாவது சூப்பர் சிங்கராக மாறுவாங்க, நல்ல டான்ஸில் பிரமாதமாக வருவாங்க. மிகப்பெரிய நீங்கள் ஒரு 10 குழந்தைக்கு எடுத்திங்கன்னா அவன் மட்டும் தனியாக தெரியக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. 10 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லவே முடியாது. உங்களுக்கு அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே சமயத்தில் சின்ன வயசுலேயே 50 வயசு மாதிரி பேசுவாங்க. எல்லாம் இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை பறிப்போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கு. அதே போன்று 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாகனத்தில் கவனம் என்பது தேவை. பல பிரச்சனைகள், காதல், யாரையாவது நம்புறது, ஆன்லைனில் பணம் கட்டுறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதை பண்ணுறதா இருந்தாலும் மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், அல்லது சொந்த பந்தத்துக்கு தெரியாமன்னு பண்ணக்கூடிய காரியங்களில் பாதிப்புகள் உண்டு. 27 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக 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 மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. நவம்பர் டு டிசம்பர் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். 41 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்கி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவீங்க, ஆனால் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. 47 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்னடா இப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்படுவீங்க. பட் எல்லாத்துக்கிட்டும் இப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த ஃபோர்ஸில் ஒன்றிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் இல்லைன்னா டவுன் ஆயிடுவீங்க. ரேவதி நட்சத்திரம் 60 வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 76 வயசு 77 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பேர் உண்டு. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு வருஷத்தில் பாருங்கள் மிகப்பெரிய டாப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பரிகாரங்கள் கேட்பீங்க. நான் ஏன் 70 வயசு வரைக்கும் சுருக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பத்தலைன்னு கேட்டி தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரிகாரங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக அமையும் இவர்களுக்கு. ஸோ ஆக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கங்காட்டி நமக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையாக இதில் சொல்ல முடியும். மாத வாரியாக கூட பலன்கள் இருக்குது. எனக்கு நான் எதை ப்ரூஃப் பண்ண விரும்புகிறேன்னா அஸ்ட்ராலஜிலே இவ்வளோ பலன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் இது பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி புதுயுகம் ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததே புதுயுகம் தான். அஸ்ட்ராலஜிங்கிற அந்த குரூப் செஷன் ஆரம்பித்ததே நம்ம புதுயுகத்தில் தான். இன்றைக்கி உலகம் எங்கும் போகும்போது புதுயுகத்தை பற்றி அது சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் அது குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறதுக்கு பெரிய கொடுப்பனை வேணும்னு சொல்லலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய விதம், பதில் சொன்னாலும் கேள்வி நல்லா கேட்டால் தானே பதில் சொல்கிறது. ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் கேள்வி கேட்குங்க. இதனுடைய நிர்வாகத்தினருக்கும் சரி, இங்கே கேமரா இது பண்ணுறவங்களுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் சரி, இந்த சேனலுடைய ஹெட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த குரு பயிற்சி நான் சொன்ன கெட்ட பலன்கள் எதுவும் நடக்கக்கூடாது, நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். சார், நீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும் சார். உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்டைல், உங்க பஞ்சு அப்படிங்கிறதே அலாதி தான். போன நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா நீங்க மாத ரீதியாக அந்த ராசி அந்த நட்சத்திரத்துக்கு உரித்தான விளக்கங்கள், பலன்கள், அவங்களுக்கு உரித்தான பரிகாரங்களை ரொம்ப அழகா எங்களுக்கு பட்டியலிட்டு சொன்னீங்க சார். ஆனா இந்த நிகழ்ச்சியில புதுமையிலும் புதுமையாக ஒரு ராசியை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களை பிரித்து அதற்குள்ள இன்டர்செக்ட் பண்ணி வயது ரீதியாக, ஏன்னா இப்போ மீனராசி ரேவதி நட்சத்திரம்னா 10 வயசு குழந்தையும் இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி 70 வயசுல இருக்கக்கூடிய முதியவரும் இருப்பாங்க. அவங்க வயதுக்கு உட்பட்ட பலன்களை அவங்களுக்கு சொல்லி அதற்கு உரித்தான பரிகாரங்களையும் அங்க சொன்னீங்க பாத்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். கோடான கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும்.
இப்போ வந்து நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு உரித்தான பிரத்யேக பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம குட்டியா ஒரு டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு போயிடலாம். சார் நீங்க சொல்லுங்க, இந்த குரு பெயர்ச்சி நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் அந்த இடத்துல செக் வைக்கப்படும், இன்னும் சொல்ல போனா வேலை பறிபோகும், யாருக்கெல்லாம் வேலை இழந்து நிற்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வீங்க? எந்தெந்த ராசி? இப்போ உத்தியோகம் உயர்வு என்பது நிச்சயமாக வந்து கடகத்துக்கு பதவி, உத்தியோகம், மதிப்பு, மரியாதை, அரசியல் இருந்து அரசாங்கம் நல்ல ஒரு உயர்வான நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் தனுசை பொறுத்தளவு அட்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறனால, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே மனவேதனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. ஆக அதிகம் வந்து அவங்க என்ன அவங்களே அவங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க அவங்க பேச்சால் அவங்க கெடுத்துக்கிடுவாங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி இதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டாலே போதும். அருமை சார். விஜய் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விவசாயியும் கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சரியான படிக்கு சேல் பண்ண முடியல, விலைவாசி அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு இல்லைங்களா? இந்த நிலை இப்படியே இருக்குமா, மாறுமா? இந்த இது வந்து நம்ம குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். குவிண்டாலுக்கு உள்ள விஷயங்கள்லாம் மாறப்போகுது. இது வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம். அடுத்த குரு பயிற்சிக்கு வரும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரிஸ்ட்னு சொல்கிறத விட விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசாங்கத்தால் நிறைய ஊக்கங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி அன்பான விவசாயிகளுக்கு சொல்லணும்னா நிறைய திட்டங்கள் கொடுக்கப்படும். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சும்மா பேருக்கான ஒரு திட்டமாக இல்லாமல் அதுக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும். அதனால் குறிப்பாக இந்திய லெவலில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மீடியமான க்ரோத்துன்னு இருந்தாலும் குறிப்பாக வீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சுகர் கேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சர்க்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேங்கி நிற்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெரிய புரட்சின்னு கூட சொல்லலாம். இது எதிர்பார்க்காத, இது வரைக்கும் யாருமே கொடுக்காத விலைகளை அரசாங்கங்கள் கொடுக்கும். அது மூலமாக நிறைய விவசாயிகள் பயனடையவும் போகிறீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நிச்சயமா. பஞ்சநாதரையா நீங்க சொல்லுங்க, தங்கம் அப்படிங்கறத பொறுத்த மட்டும் நாங்க இந்த குரு பயிற்சியில எந்த மாதத்துல வாங்கலாம், அதே மாதிரி 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி எந்த மாதத்தில் விற்கலாம்? அதாவது தங்கத்துடைய விலையில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது எப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் விலை குறையும், 30,000 ரூபா வரைக்கும் கூடும் சொல்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு இதில் என்ன தோன்றுகிறதுனா தங்கத்தின் விலை மிக கடுமையாக உயரலாம், தங்கத்தின் விலை கடுமையான வீழ்ச்சியும் அடையலாம். நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லணும், பஞ்சநாதன் சொன்னார் தங்கத்தின் விலை நிறைய கூடும் சொன்னார். இப்போ எங்களுக்கு தங்கத்தின் விலை இப்படி எங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தங்கத்தின் விலை கடுமையான ஒரு வீழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய காலம் வருது. பொதுவாக கிரக ரீதியாக பார்க்கிற போது இந்த ஆண்டுடைய நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே தங்கத்தின் விலை மிக கடுமையான வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இப்போது மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக இப்போ நிறைய தங்கம் வாங்கணும், நம்ம வாங்கி வைப்போம், எதிர்காலத்தில் அதுக்கு நம்ம உதவியாக இருக்கும் அப்படின்னு தங்கம் வாங்க போகிறாங்க. அதை பற்றிய பேச்சு அந்த குடும்பத்தில் நிறைய இருக்கும், தங்கம் தான் முக்கியம்னு. இதுவே பாருங்கள் கன்னிராசிக்காரங்க அவங்களும் நிறைய தங்கம் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், எனக்கு நல்ல லாபம் தரும், எதிர்காலத்தில் பெரிய யோகம் தரும் அப்படிங்கிறதுக்காக வாங்க போகிறாங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்த தங்கம் மார்க்கெட் இருக்கும் பாருங்கள், அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணுறது, மொத்தமாக தங்கம் வாங்குவது அப்படின்னு வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் அது மேலே பெரிய ஈடுபாடு இருக்கும். நான் இந்த 1 பவுன் 2 பவுன்லாம் நினைக்கலங்க, லம்சமாக நான் வந்து பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் பல விருச்சிக ராசியை சேர்ந்த விஷயம் தெரிந்தவர்கள் அந்த மாதிரி ஈடுபட போகிறாங்க. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் திருமணத்திற்காக தங்கம் வாங்குவது, லைஃப் பார்ட்னருக்கு தங்கம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். மீனராசிக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தங்க நகைகள் வாங்கி பூட்டி அதில் ஒரு ஆனந்தத்தை காண போகிறாங்க. ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். அருமையா. மகேஷ் சார் நீங்க சொல்லுங்க, அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது இல்லையா, இது மக்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிசயம். இந்த நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நம்ம பேசுவோம், நான் இங்கேருந்து ட்ரம்ப்புக்கு சில வார்த்தைகள் சொல்ல கவலைப்படுகிறேன், அதெல்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிசயமாக இருக்கக்கூடியது. அதில் வந்து நம்ம ராடன் பண்டிட் அஸ்ட்ராலஜர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவருடைய பலன்கள் வந்து சொன்னார். உண்மையாகவே நண்பர் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. என்ன அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து
அவர் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அவருக்கு அற்புதமான ஒரு அரசாங்கத்தில் ஒரு நிலை அந்த காலத்துலலாம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. திருப்பி என்ன காரணம் அப்படின்னு தெரியல, சில அரசியல் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். அவர் அஸ்ட்ராலஜர்னு சொல்லி மாற்றுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஸோ அதுக்கும் நம்மளுடைய வருத்தம் இருக்குது. அவர் சொன்ன பலன்கள் அப்படியே நடந்தது. ரெண்டாவது, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம உட்காந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன பொழுது ரொம்ப அற்புதமாக இந்த அரசு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளை வந்து தெரிவித்து கொள்ளணும். இந்த அரசு நான் அப்போவே வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பொதுவான கேள்வி கேட்கும் பொழுது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அரசாங்கத்தை பற்றி தான் சொன்னேன். புது முயற்சிகள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே மாதிரி வலு சேர்ந்தாலும் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா, நான் ஒன்று நினச்சிருந்தா அது என்னால் நடத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். ஆனால் அதிசயமாக இருக்கும். அரசாங்கத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈஸியாக ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக முயற்சி எடுத்து கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல திடீர்னு வந்து பார்க்குறாரே, ஒருவேளை நாளைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுவாரோ, இந்த ஆஃபீஸர் நம்ம இடத்துக்கு வந்துடுவாங்களோ, இந்த மினிஸ்டர் டக்குன்னு ரைடு விட்டுருவாரோ, இந்த மினிஸ்டர் திடீர்னு வருவாரோ அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எந்த மாதத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரும், அரசாங்க ரீதியாக அரசாங்கத்துக்கும் அரசாங்க சம்பந்தமான தலைவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வர்றது 16th நவம்பர் டு 16th டிசம்பர் மட்டும் கொஞ்சம் பாதகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார்? பொதுவாகவே ரொம்ப டீட்டெயில்டு நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா டீட்டெயில்டு பண்ணோம்னா திருப்பி எனக்கு இன்னொரு ஷோ வந்து நீங்கள் ப்ரைவேட் ஷோ தான் கொடுக்கணும், எந்த மாதிரி இது பண்ணணும்னு. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா சப்ஜெக்டிவாக நம்ம வந்து எடுத்து பேச வேண்டியிருக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் 16th நவம்பர்லேருந்து 16th டிசம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க இடையில சில பிரச்சனைகள்லாம் வரும், இடையில சில இது வந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. பட் அப்படிங்கிறது எனக்கு தோணலை, எனக்கு என்னோட கணிப்பில் அப்படி தோணலை. இந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மீதெல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, பணவீக்கம் விலைவாசி அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிடிச்ச நம்ம கட்டுக்குள்ள வைக்க முடியுமா, இல்ல கைமீறி போகுமா? ஏன்னா சிலிண்டர், கேஸ் இதெல்லாம் வந்து விலை ஏறிட்டே போகுது இல்லைங்களா? எட்டா கனியா போயிடுமோங்கிற ஒரு பயம் மக்கள் மனசுல இருந்துட்டே இருக்கு. நிலை எப்படி இருக்க போகுது? இல்லை, குரு வந்து கடகத்தில் இருக்கார். கடகராசி தான் நமக்கு தமிழ்நாட்டை சொல்கிறது. எந்த ராசியில் குரு வராரோ அந்த நாடு வந்து புகழ் பெறும். அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி மகரத்தை குரு பார்க்குறாரு. அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த வருடங்களில் இல்லை. பெட்ரோலாக இருக்கட்டும் அல்லது கேஸு இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும் முதல்ல பெரிய பாதிப்பு தர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த பாதிப்பு பெரிய லெவலில் மக்களை பாதிக்காது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை நம்ம நம்ப வேண்டியதில்லை. அதே சமயத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த புயல் சின்னங்களால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிட்டாக்க பெரிய விலை ஏற்ற இறக்கங்கள் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. வெள்ளி வேணால் அதிகப்படியாக விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக. முத்துக்குமாரையா, நீங்க சொல்லுங்க, இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னாக்கா யாரை சொல்வீங்க? 3 ராசி டக் டக்குன்னு. முதல் ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாலுமே ஜாக்பாட் அடிக்க போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்க 7.5 சனி எல்லாம் வச்சு செஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வாழ்க்கையில் பெருமூச்சு விடலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்கு ஜாக்பாட்டு தான். இன்னமேட்டுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா குரு உச்சமாகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு, ஒரு 10 வருடங்களாக ஒரு பெரிய பணம், ஒரு தொழில் ஸ்தானம், அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அற்புதமாக முடிஞ்சு மிகப்பெரிய உயரத்துக்கு இந்த 3 ராசியும் போகும். அருமை சார். மகேஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், எந்த 3 ராசிகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா யாரை சொல்வீங்க? பொதுவாக சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஷ்டமசனி நடக்கிறங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கக்குண்டானதாக இருக்கும். சிம்மராசியில் கொஞ்சம் விரயங்களும் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, 50% கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசி,
இவங்க 3 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 7 சனி இருந்தாலும் மீனராசிக்கு அதெல்லாம் எத்தனை அடி வாங்கியாச்சு நீ என்ன அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த பழக்கங்கள் இருக்கங்காட்டி இந்த 3 நான் சொன்ன 3 ராசிகள் மட்டும் கவனமாக இருக்கணும். நிச்சயமா. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, யாருக்கு திருமண யோகம் அடிக்க போகுது? சூப்பர். ஒரு 5 ராசிகளுக்கு திருமண யோகம் வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருகிறது. என்ன திருமண தடை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகிடும். மகர ராசிக்கு எப்படி ஒரு யோகம். இரண்டாவது, காதல் திருமணங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த யோகம் வருது. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சம்மதம் இல்லை, பெற்றோர்கள் எதிர்ப்பு இருக்குன்னா கூட அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது. அதற்கு பிறகு மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க குடும்பங்களில் ஃபாரின்ல என் பையன் இருக்கான், கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறதுனாலே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற சூழ்நிலைகள் மாறும். இந்த வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதற்கு அடுத்தது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல குரு பலத்தோடு வரார். அதனால் மிகச் சீரும் சிறப்புமாக கல்யாணம் கூடி வரப்போகிறது. மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தான் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அதை நினைத்து நினைத்து நீங்கள் பெருமிதப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து உங்கள் குடும்பத்தில் திருமணம் கூடி வரப்போகிற அற்புதமான காலம் இது. அருமை சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் டக்குன்னு ஒரு ராசியா கேட்பேன். அந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சியில எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100? மேஷம் 80% கண்டிப்பாக மேஷத்துக்கு சிறப்பான யோகம் உண்டு, உறுதியாக உண்டு. ரிஷபம் 60 மார்க். மிதுனம் 80 மதிப்பெண்கள். கடகம் கடகம் 60 to 70 மதிப்பெண்கள். அப்பப்போ மாற்றுவேன். சிம்மம் ஒரு ஜஸ்ட் பாஸ் கொடுத்துடலாம், 35 மார்க் கொடுத்துருவோம். 35 மார்க் அவங்களுக்கு உண்டு. கன்னி கன்னி ராசிக்கு 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் கொடுக்கலாம். சாதகமான சூழ்நிலையில் குருவும் சாதகமற்ற இடத்தில் சனியும் இருப்பதனால் இதை வந்து 50-50ன்னு பிரிச்சுக்கலாம். துலாம் ராசி துலாம் ராசி, அதாவது துலாம் ராசியை பொறுத்தளவு 35லேருந்து 40% இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி 100 கொடுக்கலாம், பட் 90 டெஃபினட்டாக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி வந்து நல்லாவே இருக்கும். தனுசு தனுசு ராசி 50% மதிப்பெண் பெறுகிறது. கணீர் சார், நீங்க சொல்லுங்க. மகரம் இருக்க ராசிகளே நம்பர் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது மகரம்ன்றதுனால 100% அவங்களுக்கு மார்க் உண்டு. மகரத்தை பொறுத்த மட்டிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு கணியர் ஐயா. அடுத்ததாக முத்துக்குமார் சார், கும்பராசி 60 மதிப்பெண் நான் தரேன். கும்பராசிக்கு 60% மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு முத்துக்குமார் ஐயா. நிறைவாக மீனராசி மகேஸ்வரியர் சார், நீங்க சொல்லுங்க. குரு பயிற்சி மீனராசிக்கு உண்டான மதிப்பெண் பார்த்துட்டிங்கன்னா 65 to 75 இவங்க நல்ல மதிப்பெண்கள் இருக்கும். அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்த்த போகுது, என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்க போகுது, ஒவ்வொரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை அவங்களுக்கு உரித்தான தனித்துவமான பலன்கள் என்ன, அவங்க வழிபட வேண்டிய வழிபாட்டு ஆலயங்கள் என்ன, முறை என்ன, தெய்வங்கள் என்ன அப்படின்னு தெளிவான விளக்கம். அது மட்டும் இல்லை, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், தங்கத்தை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், திருமணம் நடக்குமா, யாருக்கெல்லாம் திருமண பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், யாருக்கெல்லாம் ஜாக்பாட் கிடைக்க போகுது, எந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நம்முடைய நாட்டின் பேக் போன் என்று சொல்லப்படுகின்ற விவசாயத்தின் நிலைதான் எப்படி இருக்க போகுது, இது மாதிரி நிறைய கேள்விகள் தோன்றியது. அவை அனைத்திற்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்ன நேயர்களே, இந்த குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய ஆஸ்தான ஜோதிட வல்லுநர் பெருமக்கள் சொன்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் நிச்சயமா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைத்து நீங்கள் ஆரோக்கியமான உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை வாழ புதியுகம் சார்பாக வாழ்த்துக்கள். என்னதான் இருந்தாலும், நீங்க என்ன ராசியா இருந்தாலும், நட்சத்திரமா இருந்தாலும், எந்த கிரகம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், ஒரு சக்கரம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வு தாழ்வு, ஏற்ற இறக்கம், இன்ப துன்பம் அப்படின்னு மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். துன்பம் வரும்போது, அதாவது இரக்க நிலை வரும்பொழுது பயிற்சி செய்ய மறவாதீர்கள். ஏற்றம் வரும்போது முயற்சி செய்து ஏற்றத்தை எட்டி பிடியுங்கள். இவ்வாறு நாம் முயற்சி செய்தால் அந்த வெற்றி கனி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் நம்மை தேடி அந்த வெற்றி ஓடி வரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.